இன்னும் பொழைக்க முடியாதுங்கிறார். நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்றேன். இவ்வளவு லோபத்தோட பண்ணின ஆடம்பரமா இருக்குமே தவிர பகவான் கேட்கறது பத்திரம் புஷ்பம் பலந்தோயம். சாத்விகமா இருக்கட்டும்பா, ராஜசமா வேண்டாம். ஒரு துளசி என் சரணத்துல அர்ப்பணம் பண்ணினாலும் உன் கையால பறிச்சுண்டு வா. ஒரு உத்திரணி தீர்த்தம் என்றாலும் சுத்தமான தீர்த்தத்தை எடுத்துண்டு வா. ஒரு உத்திரணி பாலானாலும் பசுமாட்டிட்ட கிட்டக்க போயிருந்து கறந்து கொண்டு வா. மாவு எல்லாம் கரைச்சு பால் கொண்டு வராத, என் தலையில கொட்டாத. அப்படிலாம் பண்ணாதான். 1000 கலசம் வச்சு கோட்சியில அபிஷேகம் பண்ணாதானா? சுத்தமாக ஒரு டம்ளர் நல்ல பசும்பாலா வந்து சுவாமி மேல விட்டா போருமே. குடங்குடமா பால் அபிஷேகம் பண்ணணும்னு மாவை கரைச்சு கொட்டினாதானா? அழகா பண்ணக்கூடாதா? ஏன்னா அசாஸ்திர விகிதம் கோரம் ஏ தப்பியம் தே தபோ ஜனா. கீதையில பகவான் சொல்றான், சாஸ்திரத்துல சொல்லப்படாத சாஸ்திரத்துக்கு மீறியதாகிய எவ்வளவு காரியத்தையும் ஆடம்பரமாகவும் கோரமாகவும் பண்ணினாலும் அதனால இகமும் கிடைக்காது பரமும் கிடைக்காது என்றல்லவோ பகவான் கீதையில சொல்றான். கலியில வர்ணாசிரமங்கள் நஷ்டமாயிட்டதுனாலையும் பாஷண்ட பிரசுரமாக ஜனங்கள் ஆயிட்டதுனாலையும் செய்யக்கூடிய வைதிகமான கர்மாக்கள்ல பலவிதமான லோபங்கள் வந்துட்டதுனாலையும் அதனால ராமநாமம் தவிர வேறு கதி கிடையாது. ராமநாமத்தை தவிர அபவித்ராணி தீர்த்தானி, தீர்த்தங்கள்லாம் அபவித்திரமா போயிடுது, பவித்திரமா இல்லை. ஏன்னா எங்கேயோ யாரெல்லாமோ தொட்ட தண்ணீர் தானே நாளத்துல வருது. அந்த காலத்துல தீர்த்தம் அப்படி சுத்தி வெட்டி கோவில் அப்படி வச்சிருந்தா இன்னுத்திரவ தொட மாட்டா. கண்டவேர்கள் வீட்டுல வரக்கூடிய நாளத்துல வர தீர்த்தம் தானே அது. ஒரு முஸ்லிம் வீட்லயும் வருது, கிறிஸ்தவன் வீட்லயும் வருது. ஒரு பைஷ்டகாரியம் அதை தொடலாம். அந்த தண்ணீரே கோவிலுக்கும் வருது. தீர்த்த சுத்தி இல்லை. அபவித்ராணி தீர்த்தானி கஷேத்ராண்ய பிஜ துர்ஜனி. கோவில் வாசல பெருமாள் இப்படி புறப்பட்டான். முன்னாடி தாடாளன்னு சொன்னேனே, தாடாளன் புறப்பட்டாரானா முதல் வீடு முஸ்லிம் வீடு தான். இப்போ மண்ட அப்படி யார் கொடுப்பா? அப்படி ஆயிட்டு திவ்ய தேசம். கஷேத்ராண்ய பிஜ துர்ஜனை நசந்தி சஜ்ஜனா லோகே. சஜ்ஜனங்களே வர வர குறைஞ்சுட்டா. ராமநாம பராகதி. நம்ம ஏதோ கிருஷ்ணாராமான்னு சொல்றதான் இனிமே கதி. தபசு பண்ணுவோம்னாலோ துர்பலேன சரீரேனே. ஏகாதசி உபவாசம் கூட பண்ண முடியல. என்ன தபசு பண்ண போறது இந்த சரீரத்தை வச்சுன்னு? கதம் பாப நிவிருத்தி சியாது ராமநாம சமாஸ்ரயே. செய்யக்கூடாது அப்படின்னு விட்ட காரியங்கள் எல்லாம் மெனக்கட்டு செஞ்சுண்டு எது செய்யன்னு உத்தரவு பண்ணித்தோ சாஸ்திரம் அது எல்லாத்தையும் விட்டுண்டு தான் தோன்றியா அறையக்கூடிய இந்த ஜனங்களுக்கு பாபம்தான் மிச்சம். இவ்வளவு பாபங்களையும் நீக்கணுமானால் பகவன் நாமத்தை தவிர வேறு கதி இல்லை என்று வரதன் சொல்றார். உடனே ஏகாம்பரநாதர் கேட்கிறார், கோட்டி ஜன்ம கிருத்தேனைவே. கோட்டி ஜன்மம் பண்ணின புண்ணிய பலனாதானே ராமநாமத்துல ருச்சி வரும். நீங்களாம் ஹோமம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, புண்ணியம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னா எப்படி ராமநாமம் வரும்? அதனால ஒரே ஜென்மாவில கோடி ஜென்மாவில பண்ண வேண்டிய புண்ணியங்களை தீர்த்து கட்டணுமானா அப்ப 100 அக்னி குண்ட வேண்டியதான். அடிச்சு கட்டினா ராமநாமத்துல ருச்சி வரும். அதெல்லாம் வேண்டியதானே அப்படின்னார். வரதன் சொல்றார், இந்த ஜென்மாவில புண்ணியம் பண்ணி மாளாது. ஜென்ம ஜென்மங்கள்லே பண்ணிருக்கக்கூடிய கோட்டி ஜென்ம புண்ணியங்கள் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு தான் ராமநாமத்துல ருச்சி வரும். பாபங்களையும் நீக்கணுமானால் பகவன் நாமத்தை தவிர வேறு கதி இல்லை என்று வரதன் சொல்றார். உடனே ஏகாம்பரநாதர் கேட்கிறார், கோட்டி ஜன்ம கிருத்தேனைவே. கோட்டி ஜன்மம் பண்ணின புண்ணிய பலனாதானே ராமநாமத்துல ருச்சி வரும். நீங்களாம் ஹோமம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, புண்ணியம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னா எப்படி ராமநாமம் வரும்? அதனால ஒரே ஜென்மாவில கோடி ஜென்மாவில பண்ண வேண்டிய புண்ணியங்களை தீர்த்து கட்டணுமானா அப்ப 100 அக்னி குண்ட வேண்டியதான். அடிச்சு கட்டினா ராமநாமத்துல ருச்சி வரும். அதெல்லாம் வேண்டியதானே அப்படின்னார். வரதன் சொல்றார், இந்த ஜென்மாவில புண்ணியம் பண்ணி மாளாது. ஜென்ம ஜென்மங்கள்லே பண்ணிருக்கக்கூடிய கோட்டி ஜென்ம புண்ணியங்கள் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு தான் ராமநாமத்துல ருச்சி வரும். ஜன்மாந்தரங்களே அவன் செஞ்சாச்சு எல்லாம். இவ்வளவு ஹோமமும் ஜபமும் தாபமும் தீர்த்த யாத்திரையும் சர்வமும் ஜன்மாந்திரத்துல பண்ணியாச்சு. பண்ணினவனுக்கு தான் இப்ப பாகவத தர்மம் கிடைச்சிருக்க. இல்லாத போனா கதாசிரவணம் பண்ணணுங்கிற புத்தியோ, திவ்ய தேசம் போய் பெருமாள் சேவிக்கணுங்கிற புத்தியோ, சத்சங்கத்துல சேரணுங்கிற புத்தியோ, நாராயணான்னு சொல்லணுங்கிற புத்தியோ வரவே வராது. கோட்டி ஜன்ம புண்ணியே சாதன சாதீலே தேனே ஹாதாமாலா ஹரிதாஸ்யே என்று சொல்லியிருக்கிறார். தேஷாமேவ பரா பிரீதி. அவர்களுக்குதான் வைஷ்ணவ தர்மத்திலே பாகவத தர்மத்திலே பிரீத்தி வரும். சரி, அது போகட்டும். ஹேதுவை பத்தி உத்தேசம் இல்லை. பூர்வ ஜென்மத்தில் பண்ணின புண்ணியமே ஹேதுவா இருக்கும். பலனை சொல்லுங்க.
எப்பொழுதும் ஞானத்தினால்தானே மோட்சம். அஜ்ஞானிக்கு மோட்சம்னு எங்கேயுமே சாஸ்திரம் சொல்லலையே, எந்த சித்தாந்தமும் சொல்லலையே. அப்படி இருக்க ஒரு அஜ்ஞானி ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டோம்னா அஜ்ஞானியாவே செத்தான், அவனுக்கு எப்படி மோட்சம்? வரதன் சொல்றார், ஞானாதேவ விமுக்தி சியாத் அப்படின்னு என்ன சொல்றீரோ அது சத்தியம். ஞானத்தை புஸ்தகத்தை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. புஸ்தகத்தை படிச்சுட்டதுனால அவனுக்கு ஞானம் வந்துடும்னு சொல்ல முடியாது. எவனுக்கு என்னென்ன வாசனை இருக்கோ அதுதான் அந்தி காலத்தில் நனவு வரும். அப்படி யோகாபியாசம் பண்ணின பரதராஜரிஷிக்கே மான் ஞாபகம் தான் வந்தது. மான நினைச்சான் செத்தான், மானா பிறந்துட்டான். அவன் பண்ண யோகாபியாசம் என்ன ஆச்சு? அவனை காப்பாத்தலையே. அப்போ அந்நிய சாதனைகள் எதுவுமே காப்பாற்றும்னு தைரியமா சொல்ல முடியாது. அந்திம காலத்துல எதுல எவனுக்கு ஆசை இருக்கோ அந்த நினைவு தான் வரும். அந்த நினைவை நீக்கி ததாமி விமலாம் மதிம் என்று நிர்மலமான ஞானத்தை சர்வேஸ்வரன் கொடுத்தால் ஒழிய தானா அந்த ஞானத்தில் இருக்க முடியாது அந்திம காலத்துல. ஆனால் எவன் ஒருவன் என்ன சரணம் அடைஞ்சுடுறானோ அவனுக்கு நானே பந்து. அகமேவ பரோ பந்து மத்பக்தானாம் ந சம்சயः மதாஸ்ரயானாம் பக்தானாம் அந்தகாலே ஸ்வயம் ஹரி. கஜேந்திர மோட்சத்தின் போது பெருமாள் சொல்றார், மாஞ்ச துவாஞ்ச ஸ்மரன் காலே துவாஞ்ச மாஞ்ச ஸ்மரன் காலேன்னா கரிராஜ வரதா ஹரே, கரிராஜ வரதா கஜேந்திர வரதா ஹரே அப்படின்னு என் திருநாமத்தை சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அந்திம காலத்துல கஜேந்திரனுக்கு ஓடி வந்தது போல நான் ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் பண்ணி கொடுத்திருக்கிறார். துதிக்கைய பற்றும் பொழுதே கையில தானே தட்டி கொடுப்பா. கஜேந்திரனுடைய கையில துதிக்கையில தட்டி கொடுத்தானாம் பகவான். நான் சபதம் பண்ணி சொல்றேன், கஜேந்திர வரதா கரிவரதா ஹரே அப்படின்னு எவன் வெட்கத்தை விட்டு என்னை வெடிகாலிலே எழுந்து கொண்டு கரிவரதா ஹரேன்னு கூவுறானோ அவனுக்கு அந்திம காலத்துல நான் ஓடி வருவேன். ஏன்னா அவனுக்கு நாம் பந்து. அகமேவ பரோ பந்து மத்பக்தானாம் ந சம்சயः மதாஸ்ரயானாம் பக்தானாம் அந்தகாலே ஸ்வயங்கதः கிருபையைவ அபயம் தத்வா நயாமி பரமாங்கதிம். நாம சங்கீர்த்தன பரணகா என்ன சரணாகதி பண்ணிருக்கக்கூடிய என்னுடைய பிரபன்னம் பக்தனுக்கு அந்திம காலத்துல நானே ஞானத்தை கொடுக்கிறேன். ஞானத்தினால மோட்சங்கிறது சத்தியம்தான். அஜ்ஞானியா சாக விடமாட்டேன் அவனை. அந்திம மூச்சு வரையிலும் பார்த்துட்டு இருப்பேன். ஞானம் வந்துடுத்தான், அவனுக்கு ஞானம் வந்துடுத்தான்னு. கடைசிய மூச்சு போக போறது, அவன் போயிட போனான்னு நான் கையை சொடிக்கணும் வந்துடுவேன். ஐயோ ஒரு ஜீவனை நான் கைவிட்டுட்டேனே, என் நாமத்தை சொல்லின்னு கடந்துடையாது என்று நினைத்து அவனுக்கு வேற நினைவு வராம சங்கச்சக்கர கதாதரனா அபஜகஸ்தத்தோட வரதராஜனா நிற்பேன். என் திருமுகத்தை பார்த்துட்டே உயர விடுவான். அவன் நினைவுல வேற ஒன்னையும் புக விட மாட்டேன். அது ஒரு வியாஜமாக ஆக்கி என்ன அவனை அழிச்சுன்னு போயிடுவேங்கிறான். நஜாமி பரமாங்கதிம் ததாத்வமபி கௌரீஷே முமுர்ஷூணாம் திருணாம் புவி. ஆகினாலே நீர் காசியில தங்கி கொண்டு எப்படி அங்கு சாக போகிற ஜீவன் எல்லாத்துக்கும் தாரக மந்திரத்தை சொல்றீரோ அதுபோல இனிமேல் காஞ்சிபுரத்திலேயே நீர் இருந்து கொண்டு இந்த க்ஷேத்திரம் சப்தமோட்சபுரியிலே காஞ்சிபுரமும் ஒன்னா இருக்கிறதுனால இங்க எந்த ஜீவன் சாகிறதோ அதுக்கெல்லாம் தாரக மந்திரத்தை சொல்லும் அப்படின்னு சொல்ல ஏகாம்பரநாதர் அன்று முதற்கொண்டு அப்படி செய்கிறார். ஏகாம்பரநாதராலே சாட்சாத்கரிக்கப்பட்ட வரதராஜனுக்குத்தான் நிலாத்திங்கள் துண்டம் அப்படின்னு பெயர். பூர்ண சந்திரன் எப்படி பொலிவு உடையதாக இருக்கிறதோ அது போன்ற பொலிவுடைய திருமுகம் உடையவனாக சிவபெருமானிடத்திலே பேசினாராம் தேவபெருமாள். சுந்தர சந்திர வதனா சுரகண சேவிய சரணாக சுந்தர சந்திர வதனா மந்தர கிரிதர மரமணா மங்கள விக்கிரக நாராயணாக சுந்தர சந்திர வதனா சுரகண சேவிய சரணாக அசமான சுந்தரி ரமணா ஆசிரித ஜனகண சரணா ஆசித கண்டார்ச்சித சரணாக அமல பிரேம விதரணா சுந்தர சந்திர வதனா சுரகண சேவிய சரணாக சுந்தர சந்திர வதனா. சிவபெருமானுடைய சக்தி சதி தேவி. தட்சனுடைய பெண் தாட்சாயணின்னு அவளுக்கு பெயர்.
சிவபெருமானுக்கே வாழ்க்கப்பட்டாள். ஆனால் தட்சனுக்கு சிவனிடத்துல பக்தி இல்லை, அது மட்டும் இல்லை, துவேஷமே இருந்தது. சிவபெருமானை அவஹேளனப்படுத்தி கூட அணிவிச்சு விட்டான். அதனால தாட்சாயணி மனம் வருந்தினாள். இருந்தாலும் தகப்பனாராச்சே என்று தட்ச யஜ்ஞத்துக்கு வருகிறாள். வைதிக காரியத்தை முதற்கொண்டு மாத்திருக்கங்க, மாத்தக்கூடாது. சித்த முன்னாடி சொன்னேன், ருத்ராய ஸ்வாஹா அப்படின்னாலும் அப்படித்தான் பண்ணணும், மாத்தக்கூடாதுன்னு. அது முதற்கொண்டு மாத்தி இருந்ததுனாலே அந்த தட்சனுக்குள்ள சிவத்வேஷத்தை கண்டதும் தாட்சாயணிக்கு கோபம் வந்துடுது. இனிமேல் இவனுடைய பெண்ணாக நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி யோகாக்னியினால சரீரத்தை பஸ்மமாக்கி விட்டு பர்வதராஜனான ஹிமவானுடைய புத்திரியாக தோன்றினாள். பார்வதி என்கின்ற பெயரோட கூட 5 வயசு குழந்தையாக இருக்கும் பொழுதே சிவபெருமானிடத்திலே அவளுக்கு பக்தி. சிவபெருமான மாலையிடணும் என்று ஆசைப்பட்டாள். குழந்தையான பார்வதியை சிவ கைங்கரியத்துக்கு கைலாசத்துல கொண்டு விட்டுவிட்டார் பர்வதராஜன். சிவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு சந்தர்ப்பம், தாரகாசுரனுடைய யுத்தத்தில் தாரகாசுரனை ஜெயிக்க முடியாதபடி தேவர்களுக்கு ஒரு சேனாபதி தேவைப்பட்டது. சிவசக்தி ஐக்கிய ரூபமாக ஒரு குழந்தை தோன்றினால் அவன் தேவசேனையை நிர்வகிக்க சமர்த்தனாயிருப்பான் என்று தோன்ற, சக்தியே இங்க பார்வதி ரூபத்தில் விளையாடி கொண்டிருக்கிறதுனால இந்த பார்வதியினிடத்துல சிவபெருமானுக்கு ஆசையை உண்டாக்கணும் என்று நினைத்து மன்மதனை பிரேரணை பண்ணினார்கள் தேவர்கள். அதுக்கு அதுவா வழி. மன்மதன் சாமான்யமாக எல்லா மனுஷனை போல நினைத்து கொண்டு சிவன் மேலே புஷ்பபானத்தை போட சிவபெருமான் கண்களை முழிச்சார். மன்மதன் பொசுங்கி விட்டார். இத குழந்தை பார்வதி பார்த்தார். நமக்கு இதுதான் கதியோ என்று நினைச்சு பயந்து ஓடி வந்துட்டாள். ஓடி வந்து இனிமேல் அவரை நாம் தபசுனாலையும் பக்தியாலையும் வசம் பண்ண முடியுமே தவிர நம்முடைய அழகால வசம் பண்ண முடியாது. இவ்வளவு அழகோடு நாம் இருந்தும் கூட மன்மதனை பொசுக்கி விட்டாரே என்று நினைத்து தபசு பண்ணினாள். தவப்பயனாக சிவபெருமான் கிடைத்தான். சிவனுக்கு மாலையிட்டாள். ஆனால் மன்மதனை பொசிக்கிற சிவபெருமான்